காலை வேளையிலே ஆண்டு ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை அழகாக வழிநடத்தி அவர்களுக்கு அவர்களுடைய சுதந்திர வீதத்தை எல்லாம் பங்கிட்டு கொடுக்கிறார். பங்கிட்டு கொடுத்து யோசுவாவுடைய கடைசி நாட்களிலே 110 வயதுள்ளவராய் அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, 110 வயதுள்ளவராய் இருக்கும்போது அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அநேக நேரங்களிலே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்கிறவர்களாய் வணங்குகிறவர்களாய் அவர்கள் மாறி போனார்கள். அதெல்லாம் யோசுவா நன்றாக அறிந்திருந்தார். ஆகவே அவர்களுக்கு முன்பதாக ஒரு வைராக்கியமான வார்த்தையை யோசுவா சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நிற்கும் போது எல்லாரையும் வரவழைத்து அவர்களுக்கு முன்பதாக, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உண்மை உத்தமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்தில் சேவித்து தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் சொல்லுகிறார். கர்த்தரை சேவியுங்கள். நான் இன்றைக்கு 110 வயதுள்ளவனாய் நான் மரிக்க போகிறேன். ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள போகிற நாட்கள் வந்துவிட்டது. நீங்கள் கர்த்தரை சேவியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கே அனுகிரக நாள், இன்றைக்கே இரட்சணிய நாள். இன்றைக்கே நீங்க தெரிந்து கொள்ளணும் யாரை தேட போறீங்க. உலகத்தையா அல்லது ஆண்டவரையா? உலகம் உங்களுக்கு வேணுமா? ஆண்டவர் உங்களுக்கு வேணுமா? நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ என்று சொல்லி அவர் கேட்கிறார். கேட்டுவிட்டு சொல்லுகிறார், அவர்கள் மத்தியிலே நீங்க யாரையும் சேவிங்க, ஆனா ஒன்று மாத்திரம் நிச்சயம், நீங்க ஆண்டவரை சேவித்தா நீங்க பிழைப்பீர்கள். ஆண்டவரை சேவித்தால் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆனா நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி எல்லாரும் முன்னாலேயும் அவர் தன்னுடைய வைராக்கிய வார்த்தையை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலும் நாமும் நம்முடைய வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? இல்லை என்றால் இந்த காலை வேளையிலே, ஆண்டவரே நானும் என்னுடைய குடும்பமும் உண்மையே சேவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் இந்த நாளுக்குரிய நன்மைகளை தந்து நம்மை அவர் வழி நடத்துவார். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா அநேக ஆலோசனைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு செய்த நன்மைகள், அநேக நன்மைகள் பாருங்க. அவருடைய பிதாவாகிய அவருடைய அவருடைய பிதாவாகிய ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த விதம், எப்படி அழைத்தார். ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்திலே அவர் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது நான் ஆபிரகாமை அழைத்து பிரித்தெடுத்து வந்து அவர்களை அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியை கொடுத்து ஈசாக்கை கொடுத்து, ஈசாக்கின் மூலமா யாக்கோபை கொடுத்து, யாக்கோபை நான் ஆசீர்வதித்தேன், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தேன். இந்த யாக்கோபினுடைய குடும்பம் எகிப்து தேசத்திலே போனார்கள். அவர்கள் பஞ்சத்திலிருந்து காக்கப்படும்படியாய் அவர்கள் எகிப்துக்கு போனார்கள். அங்கே அவர்களை நான் பாதுகாத்தேன். அங்கே அவர்கள் அடிமைகளாயிருக்கும் போது மோசையும் ஆரோனையும் அனுப்பி அவர்களை அங்கே இருந்து நான் அழைத்து கொண்டு வந்து பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை வனாந்தர பாதையிலே நடத்தினேன். வனாந்தரத்தில் இத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். உங்களுக்கு அதை நினைத்து பாருங்கள். எவ்வளவு அற்புதங்கள். உங்களுக்கு விரோதமாய் வந்த எதிரிகளை துரத்தினார் அல்லவா? உங்களுக்கு முன்பதாக வந்த எமோரியரின் ராஜாவாகிய சீஹோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அழித்து போட்டார் அல்லவா? எத்தனை அற்புதங்களை செய்தார். நீங்கள் கேளாத காரியங்களை எல்லாம் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்தார். அந்த தெய்வத்தை விட்டு நீங்கள் இன்று யாரை சேவிக்க போகிறீர்கள்? அநேக நேரங்களிலே ஆண்டவரை விட்டு தூரமாய் போனீர்கள் அல்லவா? அந்நிய தேவர்களை நாடி ஓடினீர்கள் அல்லவா?
இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாததாய் இருந்தால் யாரை சேவிக்க போகிறீர்கள்? இன்று ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று யோசுவா அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனையோ ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். நம்ம ஆண்டவரை உண்மையாய் சேவிக்கிறோமா? அந்நிய தேவர்களை நான் சேவிக்கல அப்படின்னு ஒருவேளை நம்ம சொல்லலாம். ஆனா நம்முடைய வாழ்வில் எத்தனையோ விக்கிரகங்கள் காணப்படுகிறது. ஆசை என்கிற விக்கிரகங்கள், பெருமை என்கிற விக்கிரகங்கள், கோபங்கள் என்கிற விக்கிரகங்கள், சண்டைகள் என்ற விக்கிரகம், எத்தனையோ விக்கிரகங்களை நம்முடைய வாழ்விலே வைத்து ஒவ்வொரு நாளும் அதை நாம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த காலை வெளியிலே அந்த விக்கிரகங்களை எல்லாம் நம்மளை விட்டு அகற்றி கர்த்தரை சேவிக்க நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் இருக்கிற இடங்களிலே எல்லாருக்கும் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களா, நாம் வாழ்கிற குடும்பங்களிலே நம்முடைய ஒரு குணசாலியான குடும்பமாய் நாம் வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, குணசாலியான குடும்பம் பாருங்க, அந்த குணசாலியான ஸ்திரீயை ஆண்டவர் விரும்புகிறார். அந்த குணசாலியான ஸ்திரீயினுடைய அனுபவங்களை நீதிமொழிகள் 31வது அதிகாரம் அழகாக சொல்லி தருகிறது. இரவிலே அவளுடைய விளக்கு அணையாதிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அவளுடைய புருஷன் தேசத்தின் மூப்பர்கள் அண்டையிலே நிற்கும் போது பேர் பெற்றவனாயிருக்கிறான். யார் நிமித்தம் என்றால் அந்த குணசாலியான ஸ்திரீ நிமித்தம். அவள் தன்னுடைய வீட்டாருக்காக கவலைப்படுகிறாள், வீட்டாருக்காக வேலை செய்கிறாள், சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறாள். அழகாக அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு குணசாலியான ஸ்திரீகளாய் நாம் இருக்கிறோமா? இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகளாய், உண்மையாய் அவரை நேசிக்கிற பிள்ளைகளாய், அவரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய், நம்முடைய வாசனைகளை மற்றவர்கள் அறிந்து கொள்ள காரணமாகிறவர்களாய் இருக்கிறோமா? இல்லை என்றால் இந்த காலவேளையிலே நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கே அனுகிரக காலம், இன்றைக்கே இரட்சணிய நாள். இன்று நாம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமே. ஆனால் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் பிடித்து கொண்டு அவர் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். எதிர்காலங்களை ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம். என் ஆண்டவருடைய அவரை சேவிக்கிற அந்த காரியம் மாத்திரம் எனக்கு போதும். நான் இந்த ஆண்டவரை சேவிப்பதற்கு நான் கொடுத்து வைக்கப்பட்டவன், நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி என்று நாம் சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த காலை வேளையிலே நானும் என் வீட்டாரும் வேண்டாம் கர்த்தரையே சேவிப்போம் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பிரதிக்கினையோடு இந்த நாளிலே அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கும் போது நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்து ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா. நாம் எல்லாரும்